ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்எஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் சி லாங்குவேஜ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சி லாங்குவேஜோட டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்த மாதிரியான மதிப்பெல்லாம் நம்ம சி லாங்குவேஜில் பயன்படுத்த முடியும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா அந்த மதிப்பில் நம்ம ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்வது. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், 2 நம்பரை வாங்கி அந்த 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ஆப்ரேட்டர் தேவை. ஸோ அந்த ஆப்ரேட்டர் சி லாங்குவேஜுக்கும் புரியணும், ஸோ நம்ம பயன்படுத்துறதுக்கும் நமக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டு ஆப்ரேட்டர்ஸ் சி லாங்குவேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்பர்ஸில் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். அடுத்து இருக்கிறது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது ஒரு மதிப்பை கூட்டுறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுத்துறது. அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். 2 மதிப்பை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பயன்படுத்துவோம். அடுத்து இருக்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிலேஷனல் ஆப்ரேட்டரை கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். அடுத்து இருக்கிறது ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது ஒரு சின்ன கண்டிஷனை செக் பண்ணி ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். அடுத்து இருக்கிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவோட பிட்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டரை பயன்படுத்தும், பிட்வைஸ் ஆப்ரேட்டரை. கடைசியாக இருக்கிறது ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா மெமரி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கிறது இந்த 5 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் இருக்குது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது மாடுலோ ஆப்ரேட்டர். பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துட்டு மாடுலோ ஆப்ரேட்டருக்கு பயன்படுத்துவோம். இது நமக்கு ரிமைண்டரை கொடுக்கும். ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை வச்சு மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அது என்ன தரும்னா நமக்கு ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஆப்ரேட்டர்ஸு. ஸோ அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமாக அந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஒன்று யுனரி ஆப்ரேட்டர், இன்னொன்று பைனரி ஆப்ரேட்டர். யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரண்டுக்கு ஒரே ஒரு ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது யுனரி ஆப்ரேட்டர். அதே பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னும்போது ஒரு ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக 2 ஆப்ரண்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பைனரி ஆப்ரேட்டர். ஸோ யுனரி அப்படின்றதுக்கான மீனிங் சிங்கிள், பைனரின்றதுக்கான மீனிங் டபுள். ஸோ இந்த யுனரி ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பரை குறிப்பிடும்போது அந்த நம்பருக்கான சைனை சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாசிட்டிவ் நம்பர்னால் நம்ம எப்பயும் ப்ளஸ் போட மாட்டோம். அதே நெகட்டிவ் நம்பர்னால் கண்டிப்பாக மைனஸை போட்டு தான் நம்ம அதை குறிப்போம். ஸோ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு -5 அப்படின்ற ஒரு மதிப்பை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இந்த 5 அப்படின்றது ஆப்பரண்டு, அதுக்கு கொடுத்துருக்கிற இந்த மைனஸ் அப்படின்றது ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்குறது பார்த்தோன்னா யுனரி ஆப்ரேட்டர். ஸோ ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த ஆப்ரேட்டருக்கு. இதே நம்ம ஏ = *5 கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஸ்டார் வந்து யுனரி ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு, மைனஸு இதெல்லாம் தான் யுனரி ஆப்ரேட்டர். ஆனால் ப்ளஸ் நம்ம அதிகமாக கொடுக்க மாட்டோம், மைனஸ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். பைனரி ஆப்ரேட்டர்ன்றது பார்த்தா மிச்ச எல்லா ஆப்ரேட்டருமே பைனரி ஆப்ரேட்டர் தான். ஸோ உதாரணத்துக்கு ஏ = 2 + 3. ஸோ இப்போ இது 2 ஆப்ரண்டை நமக்கு பயன்படுத்துது ப்ளஸ்ஸு. இது பைனரி ஆப்ரேட்டர். இதே போல் நம்ம என்ன எழுதலாம், 3 - 1 இல்லாட்டி 4 × 2
இல்லாட்டி 10 divided by 2. இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டருக்கும் நம்ம 2 ஆப்பரண்டை பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டர் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் யூனரி ஆப்ரேட்டருக்கும் பைனரி ஆப்ரேட்டருக்கும் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிட்டு ஏக்கு 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேயே சொன்னேன் ப்ளஸ்ஸுக்கு நமக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு. பாசிட்டிவ் நம்பர்ஸு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ ப்ளஸ்ன்னு கொடுத்தாலும் நமக்கு எதுவும் ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. அதே நெகட்டிவ் நம்பர்னும் போது -10ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு அவுட்புட் ரிசல்ட் வர்றதும் பார்த்திங்கன்னா -10 அப்படின்னு இங்கே நமக்கு வந்துடும். இது யூனரி ஆப்ரேட்டர். அதே பைனரி ஆப்ரேட்டர்னும் போது நம்ம 2 ஆப்பரண்டை பயன்படுத்தணும். ஆப்ரேட்டருக்கு முன்னாடியும் சரி அடுத்தும் சரி 2 ஆப்பரண்டை பயன்படுத்துறது பைனரி ஆப்ரேட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணும், 20லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் தரும். ஸோ இதில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே சி லாங்குவேஜில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நமக்கு பைனரி ஆப்ரேட்டர் தான். ஒரு சில ஆப்ரேட்டர் மட்டும் யூனரி ஆப்ரேட்டர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ 20 மாடுலோ 10 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0 வருது. ஏன்னா மாடுலோ ஆப்ரேட்டர் நமக்கு என்ன தரும்னு சொல்லியிருந்தோன்னா ரிமைண்டரை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 20 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 0 தான். அதே 21ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து ரிமைண்டராக கிடைக்கும். சரியா? ஸோ 10 2s are 20. ஸோ 21 minus 20 ரிமைண்டர் 1. ஸோ இதுதான் நமக்கான மாடுலோ ஆப்ரேட்டர். இதுதான் சி லாங்குவேஜில் இருக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து இருக்கிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு எதுக்கு பயன்படுத்துவோம்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராமில் அசைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. சிங்கிள் வேல்யூ அசைன்மெண்ட்டு, மல்டிபிள் வேல்யூ அசைன்மெண்ட்டு, அதுக்கப்புறமா ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட். ஸோ சிங்கிள் வேல்யூ அசைன்மெண்ட் அப்படின்போது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு கொடுக்கறது சிங்கிள் வேல்யூ அசைன்மெண்ட். உதாரணத்துக்கு b ஈக்குவல் டு 10, இது சிங்கிள் வேல்யூ அசைன்மெண்ட். அதே மல்டிபிள் வேல்யூ அசைன்மெண்ட் அப்படின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேரியபிளுக்கு ஒரே வேல்யூவை அசைன் பண்ணுறது மல்டிபிள் வேல்யூ அசைன்மெண்ட். அது எப்படி கொடுப்போம்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஏன்ற வேரியபிளுக்கும் சரி பின்ற வேரியபிளுக்கும் சரி 5ன்ற வேல்யூவை அசைன் பண்ணும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கறதுக்கு சமம் தான். ஆனால் இது நம்ம எப்படி எழுதிடுறோம், சிம்பிளாக ஒரே லைன்லேயே எழுதிடுறோம். இது மல்டிபிள் அசைன்மெண்ட். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் உண்டு. ஸோ இந்த அசைன்மெண்ட் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எந்த மாதிரியான ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு a ப்ளஸ் 2 இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே எந்த வேரியபிளை பயன்படுத்துகிறோமோ அதே வேரியபிளோட நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவையோ இல்லை வேறு ஒரு வேரியபிளையோ ஆட் பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். இப்போ a ஈக்குவல் டு a ப்ளஸ் 2. ஸோ இந்த ஏல ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட 2 ஆட் பண்ணி திரும்ப அதை ஏன்ற வேரியபிளே தான் கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா இங்கே என்ன ஆப்ரேட்டரை பயன்படுத்தியிருக்கோமோ அதை மட்டும் உபயோகித்து ஈக்குவல் டுவை பயன்படுத்துவோம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கும் அப்படின்னா ஏன்ற வேரியபிளில் ஏற்கனவே அதில் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்போட 2வை ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு இது நமக்கு கம்பைலருக்கு சொல்லும். இதுதான் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட். ஸோ இப்போ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருக்கிற கோடிங்லேயே லைட் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் செய்வோம். ஸோ இதில் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துக்கோம். ஸோ இது சிங்கிள் அசைன்மெண்ட்டு. ஸோ நமக்கு கூடுதலாக ஒரு 2 வேரியபிள் ஆட் பண்ணிப்போம். b அதுக்கப்புறம் c அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் கூடுதலாக ஆட் பண்ணிப்போம்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணிடுறோம், b = c = 3. ஸோ இப்போ bக்கும் cக்கும் 3ன்ற சேம் வேல்யூவை அசைன் பண்ணிடுறோம். ஸோ அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ பியில் என்ன வேல்யூ இருக்குது, அதே போல் அடுத்து சியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ செகண்ட் கொடுத்துருக்க பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு பியில் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். தேர்டு கொடுத்துருக்கிற பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு சியில் இருக்கிற வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு 10, பிக்கு 3, சிக்கு 3 அப்படின்ற வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. அடுத்து ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு a = a + 10. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். அடுத்து இதே ஈக்குவேஷனை ஷார்ட் ஹேண்டில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏல ஏற்கனவே 10ன்ற மதிப்பு இருக்குது, அதோட திரும்ப 10 ஆட் பண்ணுறோம், அதனால் நமக்கு 20ன்ற மதிப்பு கிடச்சிடுது. இதை நம்ம ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்டில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். a = 10. அப்போ ஏன்ற வேரியபிளில் இருக்கிற என்ன மதிப்போ அந்த மதிப்போட 10 ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஏக்கு 20 தான் வருது. ஸோ 10க்கு பதிலாக நம்ம 15 கொடுத்து பார்ப்போம். ஸோ ஏற்கனவே 10 இருக்குது, அடுத்து 15 ஆட் பண்ணுறோன்னா நமக்கு 25 வரணும். ஸோ ஏயோட மதிப்பு 25ன்னு நமக்கு வந்துடுது. இதுதான் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்டு. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸில் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் தான் சி ப்ரோக்ராமில் நிறையா நம்ம பயன்படுத்துவோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுல நிறைய இடத்துல இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேட்டர், ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எந்த மாதிரியான ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யுனரி ஆப்ரேட்டர். ஸோ யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னென்னா ஒரு ஆப்ரண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும் அந்த ஆப்ரேட்டரை நம்ம பயன்படுத்தும் போது. ஸோ அதனால் இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஒரு யுனரி ஆப்ரேட்டர். இது ஒரே ஒரு ஆப்ரண்டை மட்டும்தான் எடுத்துக்கும், அதுக்கு மேலே இது ஆப்ரண்டை எடுத்துக்காது. ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ரண்டை எடுத்து இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டைப் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதே மைனஸ்ன்னு இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து வேல்யூவை கம்மி பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். ஸோ இந்த கம்மி பண்ணுறதும் கூட்டுறதும் எவ்வளோ மதிப்பை கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூவை தான் கூட்டும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஏற்கனவே ஒரு வேரியபிளில் இருக்கிற ஒரு நம்பரை +1 கூட்டும். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஏற்கனவே இருக்க ஒரு வேரியபிளில் வேல்யூவை -1 கம்மி பண்ணும். சரியா, இதுதான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அந்த ஆப்ரேட்டர் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோமோ அதை வச்சு அது ப்ரீ அப்புறம் போஸ்ட் அப்படின்னு 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டரை ஒரு ஆப்ரண்டுக்கு முன்னாடி பயன்படுத்தணும்னா அது ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் ப்ரீ டிக்ரிமெண்ட். அதே அந்த ஆப்ரண்டுக்கு அடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் செஞ்சுட்டு அந்த ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வரும். உதாரணத்துக்கு ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ அந்த வேரியபிளில் 5ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், பின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ ++ ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சி ப்ரோக்ராம் என்ன செய்யும்னா இதில் இருக்கிற 5ன்ற வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 5 + 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை பியில் ஸ்டோர் பண்ணும். அப்போ நமக்கு பியில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்ற வேல்யூ இருக்கும். இது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. அதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே a =
4னு வச்சுக்கிறேன். b ஈக்குவல் டு a ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னா என்ன செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பை பியில் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் ஏயோட மதிப்பை 1 கூட்டும். சரியா? ஸோ அதன்படி என்ன பண்ணுன்னா, பியில் என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்ற மதிப்பு தான் இருக்கும். ஆனால் ஏல என்ன மதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ன்ற மதிப்பு இருக்கும். ஸோ இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற வேரியபிளை வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற வேரியபிளில் போயிட்டு அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணதையோ இல்லை டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவையோ கொண்டு போய் அசைன் பண்ணும். அதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இல்லை போஸ்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துருந்தோன்னா முதல்ல அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை இன்னொரு வேரியபிளை அசைன் பண்ணிவிடும். அசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை செய்யும். இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் என்ன செஞ்சிடறேன்னா, சீன்ற வேரியபிள் நமக்கு இங்கே தேவையில்லை, அதனால் சீன்ற வேரியபிளை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு சீன்ற வேரியபிளுக்கான அந்த பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ ஏல இருக்கிற 10ன்ற வேல்யூவை நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன், b ஈக்குவல் டு a ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன செய்யும்னா, ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பை பியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிடும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அதன்படி நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, ஏக்கு 11 பிக்கு 10 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ ஏக்கு 11 வந்துடுச்சு, பிக்கு 10ன்ற வேல்யூ வந்துடுச்சு. இதே நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடும். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை தான் கொண்டு போயிட்டு பியில் ஸ்டோர் பண்ணும். அப்போ ஏபி ரெண்டுத்துலேயுமே வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்கும். இதே தான் டிக்ரிமெண்ட்டுக்கும். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணோன்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஒன்று மைனஸ் பண்ணிவிடும். மைனஸ் பண்ண வேல்யூவை தான் பியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ ஏபி ரெண்டுத்துலேயும் நமக்கு 9ன்ற வேல்யூ தான் இருக்கும். இதே மாதிரி தான் போஸ்ட்டு டிக்ரிமெண்ட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ பியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் நமக்கு செய்யும். ஸோ இப்போ ஏல வந்து 9 வந்துடும், பியில் 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து இருக்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஒரு பைனரி ஆப்ரேட்டர். இதை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக 2 ஆப்பரண்ட் இருக்கும். ஸோ இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இதை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ரிலேஷன் ஆப்ரேட்டர் எதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் டு. இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் பயன்படுத்துவோம். இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டரோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அல்லது 1 இருக்கும். இப்போ 0ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை குறிக்கும். 1 அப்படின்றது ட்ரூவை குறிக்கும். உதாரணத்துக்கு 2 கிரேட்டர் தேன் 3 இப்படி ஒரு ரிலேஷன் ஆப்ரேட்டர் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, ஸோ இதில் 2 ஆப்ரண்ட் இருக்குது. ஆப்ரேட்டர் கிரேட்டர் தேன் சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இது நமக்கு என்ன மதிப்பை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றத கொடுக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. 2 வந்து 3 விட பெருசு கிடையாது. அதே 2 லெஸ் தேன் 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டு 1 கொடுக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூன்றது நமக்கு குறிப்பிடுறதுக்கு 1 தரும், ஃபால்ஸ்ன்றது குறிப்பிடுறதுக்கு 0வை கொடுக்கும். இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். அதே தான் ஈக்குவல் டு 2 மதிப்பும் சேமாக இருக்கான்றதை செக் பண்ணும், நாட் ஈக்குவல் டு 2ம் வேறு வேறையாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்து இருக்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் உண்டு. ஆண்டு, ஆர், அதுக்கப்புறம் நாட். ஸோ இந்த ஆண்ட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் பைனரி ஆப்ரேட்டர்.
நாட் ஆப்ரேட்டர் மட்டும் யூனரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுல்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 0 ஆர் 1, இந்த ரிசல்ட் கிடைக்குதுல்ல, இதை வச்சு மல்டிபிள் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொண்டு வரதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். சரியா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எங்கே பயன்படுத்தோம்னா, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் மல்டிபிள் கண்டிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த ஏன்ற வேரியபிளில் 5என்ற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், ஏ கிரேட்டர் தேன் 2 அண்ட் ஏ less than 6. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு என்ன வரும், ஏ கிரேட்டர் தேன் 2ன்றதுக்கு ட்ரூ 1 வரும், அதே ஏ லெஸ் தேன் 6க்கு 1 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்த்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா AND ஆப்ரேட்டருக்கு இந்த டேபிளில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரூன்றதுக்கெல்லாம் 1, ஃபால்ஸுக்கெல்லாம் 0. ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தோன்னா AND ஆப்ரேட்டர் நமக்கு எப்படி ரிசல்ட் தரும்னா, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்ற ரிசல்ட்டை தரும். ஸோ அப்போ அதன்படி இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு ட்ரூன்றதை கொடுக்கும். இதே உதாரணத்துக்கு ஏ 5க்கு பதிலாக ஏ 10என்ற மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, இதே கண்டிஷனுக்கு பயன்படுத்தும் போது ஏ கிரேட்டர் தேன் 2 அண்டு ஏ லெஸ் தேன் 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஏ லெஸ் தேன் 6 கிடையாது, ஏ கிரேட்டர் தேன் 6. ஏன்னா ஏயோட மதிப்பு என்னவாக இருக்குங்க, 10ஆக இருக்குது. அப்போ 1 0. ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஃபால்ஸ், 0ன்ற மதிப்பு தான் கிடைக்கும். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ட்ரூத் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஒய்னு ரெண்டு ஆப்ரண்ட், ரெண்டு கண்டிஷன் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த கண்டிஷனோட ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்துச்சு, ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா AND ஆப்ரேட்டரில் ட்ரூ வரும். 1 ட்ரூ 1 ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். அதே போல் 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ இருந்துச்சுனாலும் ஃபால்ஸ் வரும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் வரும். இது AND ஆப்ரேட்டர். அதே OR ஆப்ரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ வரும். ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரூ தான் கிடைக்கும். சரியா? உதாரணத்துக்கு இதே கண்டிஷனை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ANDக்கு பதிலாக OR ஆப்ரேட்டரை பயன்படுத்தி பார்ப்போம். ஸோ OR ஆப்ரேட்டரை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிம்பிள் என்ன சொன்னால் பைப் சிம்பிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைப் சிம்பிள் ஸ்லாஷுக்கு மேலே இருக்கும். ஸோ நமக்கு நார்மலாக டைப் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கோடு போட்ட மாதிரி தான் நமக்கு லாங்குவேஜில், சி லாங்குவேஜில் வரும். ஸோ இந்த பைப் சிம்பிளை OR ஆப்ரேட்டர். ஸோ இந்த OR ஆப்ரேட்டர் எப்படி என்ன ஆகுனா, ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும், ரெண்டு கண்டிஷனில் ரிசல்ட் நமக்கு என்னவா வரும் அப்படின்னா ட்ரூவாக தான் வரும். ஸோ அதான் இந்த ட்ரூத் டேபிளில் சொல்லியிருக்கோம். ஸோ OR ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் எக்ஸ் ஒய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், நமக்கு ரிசல்ட்டு ட்ரூவாக தான் வரும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸாக வரும். ரைட்டா? அடுத்து கடைசியாக இருக்கிறது நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இன்வெர்ஸ் பண்ணிடும். ஸோ ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு சொல்லும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும். ஸோ அந்த நாட் ஆப்ரேட்டர் ஒரு யூனரி ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஏ கிரேட்டர் தேன் 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஏயோட மதிப்பு 5ன்னு இருக்கும்போது நமக்கு என்ன வரும், இங்கே ரிசல்ட்டு ட்ரூன்னு வரும். ஏ கிரேட்டர் தேன் 2க்கு ட்ரூன்னு வரும். ஆனால் இங்கே நாட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கனால என்ன ஆகிடும், நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸாக மாற்றிடும். அதே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது நமக்கு ட்ரூவாக மாற்றி தரும். இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இதை நம்ம பயன்படுத்துவோம். மோர் தேன் ஒன் கண்டிஷனை கம்பைன் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். அடுத்து இருக்கிறது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ
ஸோ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது நமக்கு இஃப் கண்டிஷன்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கண்டிஷனை செக் பண்ணி ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் 3 ஆப்ரண்ட் இருக்கும். இந்த கண்டிஷன் ஒரு ஆப்ரண்டு, வேல்யூ 1 ஒரு ஆப்ரண்டு, வேல்யூ 2 ஒரு ஆப்ரண்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேல்யூ 1 எடுத்துக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வேல்யூ 2 எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஸோ இந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 greater than 10 இருந்துச்சு அப்படின்னா ஏக்கு இங்கே கொஸ்டின் மார்க் வரும். இருந்துச்சு அப்படின்னா ஏல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண வேண்டிய வேல்யூ 2, அப்படி இல்லைன்னா 10. ஸோ அதன்படி இந்த வேல்யூ எப்பயுமே ட்ரூவாக 2 greater than 10 அப்படின்றது எப்பயுமே ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபால்ஸில் நம்ம கொடுத்துருக்குற 10ன்றது ஏல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஒரு சின்ன கண்டிஷனை செக் பண்ணி ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 2 வேரியபிள் நமக்கு தேவைப்படும், ஏபி அப்படின்றது. ஸோ இந்த பின்ற வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். ஸோ என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஏயோட மதிப்பு 6 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பியில் 10 ஸ்டோர் பண்ணு, இல்லைன்னா பியில் 20 ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதன்படி என்ன பண்ணுன்னா ஏயோட மதிப்பு செக் பண்ணும். ஏயோட மதிப்பு 6 விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்டோர் பண்ணும், அப்படி இல்லைன்னா 20 ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் படி ஏயோட மதிப்பு 10, இது 6 விட அதிகம், அதனால் பிக்கும் 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதே ஏல 1ன்ற மதிப்பை கொடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 6 விட கம்மி, அதனால் பிக்கு 20ன்ற மதிப்பை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுது. இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, இன்டிஜர் வேல்யூவில் இருக்கிற பிட்டில் நமக்கு மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்துவோம். 0s and 1s அதில் நமக்கு ஆப்ரேஷன்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுத்துவோம். இதை நம்ம அதிகமாக ப்ரோக்ராமிங்கில் பயன்படுத்த மாட்டோம். இது சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங்கில் தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா and, or, XOR, not, ரைட் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட்டு. ஸோ இந்த ட்ரூத் டேபிள் இதுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா AND ஆப்ரேட்டர் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்த மாதிரியே தான். 2 ஆப்பரண்டும் 0வாக இருந்துச்சுன்னா AND 0 தான் கொடுக்கும். ரெண்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் 1 கொடுக்கும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது 1 0வாக இருந்தாலும் நமக்கு 0 தரும். அதே ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 2ம் 0வாக இருந்தால் 0 கொடுக்கும். 2 ஆப்ரண்டில் ஏதாவது 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூவை கொடுக்கும் ஆர் ஆப்ரேட்டரை. XOR ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டு. 2ம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா 0 கொடுக்கும். அது ட்ரூவாக இருந்தாலும் சரி, 0வாக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி. 2 வேல்யூவும் 0வாக இருந்துச்சுன்னா 0 கொடுக்கும். அதே போல் 2 வேல்யூவும் 1ஆக இருந்துச்சுன்னா 0 கொடுக்கும். அதே 2 மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1ன்ற மதிப்பை கொடுக்கும். அதே நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 0வாக இருந்தால் 1ஆக மாற்றும், 1ஆக இருந்தால் 0வாக மாற்றும். ஸோ இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பிட்ஸை லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு நம்ம எத்தனை இடத்துக்கு மாற்ற சொல்கிறோமோ அத்தனை இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸு 8421 அந்த மாதிரி பைனரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நமக்கு 1 அப்படின்ற வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்டில் பார்த்தோன்னா 0001 அப்படின்றது ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த 1 நம்ம லெஃப்ட் சைடு 2 ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 1 லெஃப்ட் ஷிஃப்ட்டு
2 அப்படின்னு சொல்கிறோன்னா இதில் இதோட பைனரி டிஜிட்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு 1 ஷிஃப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற 1 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். 0 1 0 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது ரிசல்ட் வரும். அதே போல் ரைட் ஷிஃப்ட். ஸோ 4க்கு பார்த்தீங்கன்னா இந்த 0 1 0 0ன்னு இருக்கும். ஸோ இந்த 4 நம்ம ரைட் ஷிஃப்ட்டு ஒரு பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னா 0 0 1 0. ஸோ இங்கேருந்து ஒரு பொசிஷன் மாறும். இதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது வரும். ஸோ இது இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லையான்னு. ஸோ ஏபி 2 வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் அண்டு ரைட் ஷிஃப்ட் கொடுப்போம். ஸோ ஏக்கு 1ன்ற வேல்யூ கொடுத்துருவோம், பிக்கு 4ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஏக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ லெஃப்ட் ஷிஃப்ட்டு 2, பிக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா பிக்கு பி ரைட் ஷிஃப்ட்டு 1. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமான வேல்யூவை பார்ப்போம். ஸோ வேல்யூ பார்த்தோன்னா ஏயோட வேல்யூ 4 வந்துடுது, பியோட வேல்யூ 2ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 0 0 0 1 அப்படின்றதுக்கு 0 1 0 0ன்னு வரும். அதோட மதிப்பு 4. 4ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா 0 1 0 0. அதை ரைட் ஷிஃப்ட் 1 செய்யும்போது 0 0 1 0ன்னு வரும். அதோட மதிப்பு 2. சரியா? இதுதான் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இருக்கிற லெஃப்ட் அண்டு ரைட்டு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து இருக்கிறது ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரி ரிலேட்டட் ஃபங்க்ஷனுக்காக பயன்படுத்துவோம். பாயிண்டர்ஸில் இதை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா டாட், அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ இந்த டாட் ஹைஃபன் கிரேட்டர் தேன் சிம்பிள் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற கான்செப்டில் பயன்படுத்துவோம். அடுத்து இருக்கிறது சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கு எவ்வளோ மெமரியில் ஸ்டோரேஜ் தேவை அப்படின்றத சொல்லும். இது சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். அடுத்து இருக்கிறது அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஆம்பர்சன் அப்படின்றது அட்ரஸ் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் ஸ்டார் அப்படின்றது பாயிண்டர் ஆப்ரேட்டர். இது அட்ரஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு வேரியபிள் எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதே பாயிண்டர் ஆப்ரேட்டர் ஸ்டார் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.